ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஸ்ரீமுத்து நேச்சுரல் விலாக்ஸ். நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு டிசம்பர் 30 நைட் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது வந்து நீங்களாம் இல்லாமல் நடந்திருக்காது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி. சப்போஸ் யாராவது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து டிப்ஸு, இந்த மாதிரி பிளான்ட்டோட டிப்ஸு, டிவோஷனல் வீடியோஸு, அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஸ்ரீமுத்து நேச்சுரல் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி இருக்கும், நம்ம வந்து ரோஜா செடிக்கு எல்லாமே எப்படி வந்து உரம் கொடுக்கறது, எப்படி வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறது, என்ன பண்ணால் வந்து நம்ம செடியில் வந்து நிறைய பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருப்போம். கண்டிப்பாக பார்க்கல அப்படின்னா போய்ட்டு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோஜா செடியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து 15 டேஸ் கழித்து வந்து நம்ம செடி வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே அபரிவிதமாக வளர்ந்துருக்காங்க. இந்த சைடு ஒரு கீழே, அந்த சைடு ஒரு கீழே, அவ்வளோ அழகாக பிரான்ச்சஸ் நிறைய வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே தூக்கி வந்து கட்டி விடணும். அப்போ தான் வந்து மேலே வந்து பிளான்ட் போனால் அப்படின்னா தான் நல்லாவே வந்து பூக்கள் நிறைய பூக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கிரிக்கிரி ரோஸ்ட்டு சொல்லுவாங்க, இல்லை பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெட் கலரில் இருக்க இந்த ரோஸ் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலையில், அப்புறம் முல்லை, ரோஜா முல்லைலாம் இருக்குது இல்லைங்களா, முல்லை பூ கட்டுவாங்க இல்லைங்களா, அதுக்கு, அப்புறம் மல்லிப்பூக்கு, அந்த மாதிரிலாம் மாலையிலையோ இல்லை வந்து நம்ம முழமாக வைக்கிறாங்களா அதில் வந்து கட்டி விற்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம பஞ்சாக வந்து கட்டி வச்சோம் அப்படின்னா கூட நம்ம தலையில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும். மூக்குத்தி ரோஸ்னு சொல்லுவாங்க இந்த பேரை வந்து. பிரான்ச்சஸ் வந்து பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக லாங்காக போய்ட்டு தர வரைக்கும் வந்து போய்ட்டு டச் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஒவ்வொரு பிரான்ச்சஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லாங்காகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. எந்த பிரான்ச்சஸுமே வந்து இலைகள் வந்து காயாமல் நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சிருக்கும் வீடியோவில் எவ்வளோ லாங்காக இருக்காங்க பாருங்கள். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸுமே எடுத்து ஒன்றா சேர்த்து நம்ம கீழே இருந்து ஒரு நூல் வச்சோ இல்லை சணல் வச்சோ கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொடியுமே வந்து ஏறுற மாதிரி அழகாக மேலே ஏறி போகும். நிறையவே மொட்டுக்கள் வந்து நிறைய வைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொடி ரோஸ் வகையை சேர்ந்தது தான். இதை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு மேலே நீங்கள் பால்கனிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேலே வந்து ஏற்றி விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு சணலோ இல்லை வந்து ஏதாச்சும் வச்சு கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு மேலே வந்து அழகாக ஏறி போயிடும். வேலியில் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் நிறைய தோட்டம் வைக்கிறவங்களும் இந்த ரோஸ் வந்து வாங்கி நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா நிறைய பஞ்சாக வைக்கும்போது உங்களுக்கு நிறையவே அறுவடை செய்யலாம். மார்க்கெட்டுக்கெலாம் வந்து நீங்கள் விற்கலாம். நல்லாவே வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இந்த ரோஸில் வந்து. ஏன்னா ஒரு கிளையிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ரோஸஸ் வந்து பூக்குது. லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்ன உரம் போட்டோம் அப்படின்னா டிஏபி தான் வந்து நான் வந்து ஆக்சுவலாக செயற்கை உரம் தான், டிஏபி தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து டிஏபி வாங்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து செடிக்கு வந்து மண்ணை நல்லா வந்து லூசன் பண்ணி அதில் வந்து தூவி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கும். நிறைய வந்து துளிர் வந்து உங்களுக்கு நிறைய பூ வந்து பஞ்சாக பூக்கும். நீங்கள் வீட்டில் வந்து ஈஸியாக மல்லிப்பூ மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது கூட இதுக்கு வச்சு கட்டி அழகாக முழமாக வைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இது மாதிரி தான் கட்டி விடணும். கட்டி விடலாம் என்ன ஆகும் அப்படின்னா சுற்றி வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து கீழே போய் கிளைகள் எல்லாமே உடஞ்சி வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் இந்த மாதிரி கட்டி விடும்போது நமக்கு மேலே வந்து அழகாக ஏற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சோ இல்லை மாப் ஸ்டிக் வச்சோ எதுவும் நீங்கள் இன்னும் வந்து தரையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக போயிட்டே இருக்கும். ஒரு கொடி மாதிரி கட்டி ஒரு சணலில் கட்டி நீங்கள் மேலே வந்து ஒரு மாடியில் தூக்கி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்கள் வீடு ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். உங்கள் வீட்டில் பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப கேட்பாங்க, எங்கம்மா வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி இந்த ரோஸ் கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த செடி வந்து யார்கிட்ட வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேபிஎஸ் நர்சரி கார்டன் அப்படிங்கிற ஒரு
ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் மூலயமா தான் நான் இந்த ரோஸ் செடி வந்து வாங்கினேன். நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க, ஆன்லைன்லலாம் செடி வாங்கினா எப்படி வருமோ என்னன்னு சொல்லிட்டு, உடஞ்சிடுமோ இல்லை டேமேஜ் ஆகிடுமோ இல்லை நல்லா வருமோ வராதோன்னு சொல்லிட்டு. நானுமே அப்படி தான் ஃபஸ்ட்லலாம் யோசிப்பேன். பட் இவங்கக்கிட்ட வந்து நான் ஆல்ரெடி செடிலாம் வாங்கியிருக்கேன். அதனால நம்பிக்கையாக தான் இந்த செடி வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த செடி வந்து எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியரில் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக சென்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்குமே இந்த மாதிரி செடிலாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் வாங்கினா நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் போகும்போது இந்த அளவுக்கு குவாலிட்டி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இவங்கக்கிட்ட வந்து ரொம்பவே குவாலிட்டியாக, இந்த செடி மட்டும் கிடையாது, நிறைய பழச்செடி, பூச்செடிகள், காய்கறி தோட்டத்துக்கு தேவையான செடிகள், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி செடிகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பூச்செடிகள், இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இவங்கக்கிட்ட வாங்கி பாருங்கள். இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இவங்களுடைய நம்பர்ஸு, அப்புறம் இவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே அவங்களோட சேனலில் போய்ட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. 4.5 ரேட்டிங்னே சொல்லலாம். 5 அவுட் ஆஃப். எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க சென்ட் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறாங்க. லாஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பாட்டாகவே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து இப்போதைக்கு 8 இன்ச் பாட்டில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா போக 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 எனக்கு வந்து ஃபில் ஆகிடுமோன்ற ஒரு பயம் இருக்குது. நானுமே பாட் வந்து சேஞ்ச் பண்ணணும். இது 8 இன்ச் பாட் இப்போதைக்கு எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. மண்ணை வந்து நீங்கள் அடிக்கடி என்ன பண்ணணும் அப்படின்னா லூசன் பண்ணி விடணும். பாருங்கள், நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது அந்த பிளான்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ பிளான்ட் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பேக்கிங்குமே எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு பிளான்ட்டு. அவங்க வந்து எனக்கு ஒரு 4 இன்ச் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. அதை நான் வந்து 8 இன்ச் பாட்டில் மாற்றி வச்சுருக்கேன். அப்புறம் மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண் மட்டுமே போதும் ரோஜா செடிங்களுக்கு. அதுவே நல்ல க்ரோத் கொடுக்குது. அடிக்கடி மண்ணை மட்டும் வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து நீங்கள் 15 days ஒன்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல க்ரோத் இருக்கும். பூக்களுமே நிறைய பூக்கும். நம்மளோட வீடியோ வந்து இன்றைக்கி அவ்வளவுதான். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.